இந்த லக்கி வின்னர் அப்படின்னு பார்ப்போம். நான் எடுக்கிற வரைக்கும் எல்லாம் கை தட்டுறீங்களா? லெட்ஸ் see யார் வின் பண்றா அப்படின்ட்டு. நம்பர் 231 ஏஞ்சல் மேரி, ஏஜ் 14. எத்தனை பேர் ஆராதிக்க ரெடியா இருக்கீங்க? கர்த்தர் நம் சார்பில் எதுவும் நம்மை கர்த்தர் நம் சார்பில் சொல்லி வந்திருக்கலாம். ஆனா இயேசு இன்றைக்கு உங்களுக்கு இறங்கி வருகிறார். நீங்க வாலிபராக இருந்து நீங்க இன்றைக்கு அவரை தேடி வந்திருக்கிறீங்க. அவர் உங்களுக்காக வந்து நிற்கிறார். மகனே மகளே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்கிறார். உனக்கு அன்பு வேண்டுமா? நான் உனக்கு தருகிறேன். உனக்கு சந்தோஷம் வேணுமா? நான் உனக்கு தருகிறேன். ஒரு நிம்மதி வேணுமா? நான் உனக்கு தருகிறேன். நான் உனக்கு ஜீவனையே கொடுத்திருக்கிறேனே என்னோட மகளே, என்னோட மகனே அப்படின்ட்டு அவர் உங்களுக்காக வந்து நிற்கிறார். நான் உனக்கு எல்லாமே தருகிறேன் என்று வந்து சொல்லுகிறார். என்ன செய்ய வேண்டும் சுவாமி என்று நீங்கள் கேட்கும் பொழுது, நீ உன்னோட உள்ளத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். இப்பொழுது சொல்லுங்க, இயேசுவே என்னோட உள்ளத்தை திறந்து உமக்கு தருகிறேன் அப்பா. இந்த புது வருஷத்துல ஆண்டவர் நம்மை உயர்த்தும்படி ஏசாயா 60:22 படி ஆண்டவர் சொல்றார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். இதை கர்த்தர் நானே ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 25:21, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற மனுஷனை நான் அநேகத்தின் மீது அதிகாரியாய் வைப்பேன் என்று. உண்மையா நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் அதை கனம் பண்ணி 1000 உங்களை ஆக்குவார். அநேகத்தின் மீது உங்களை அதிகாரம் கொடுக்கும்படி உங்களை உயர்த்துவார், பதவியில் உயர்த்துவார், நாமத்தை உயர்த்துவார், ஷைன் பண்ண வைப்பார். இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம். சிற இருப்பின் நாட்களை எல்லாம் ஆண்டவர் ஆட்சி போட போகிறார். நம்மை விடுதலை செய்து உயர பறக்க செய்ய போகிறார். எத்தனை பேர் அதற்கு ரெடியா இருக்கிறீங்க? பாடுவோமா? சில இருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. தைரியமா? சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். தைரியமா? உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 சொல்லுங்க, come on. உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே இன்னொரு முறை, come on everybody. உயரே 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 நான் பறப்பேன். 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 உயர பறக்கும்படி ஆண்டவர் நமக்கு புது கிருபை, புது பலன் அளிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, தாவியானவரால் நனையுங்கள். பிரியமானவர்களே, மழையை போல் உங்களுக்குள் இறங்குகிறார். அவர் அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கிறார், பேரின்பத்தை கொடுக்கிறார், சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அவர் சொன்னார், இந்த சகையும் என் வீட்டிற்கு இன்று ரட்சிப்பு வந்தது. உங்கள் வீட்டிற்கு கால் எடுத்து வைத்த இயேசு ரட்சிப்பின் பூர்ணத்தை தருகிறார். பிரியமானவர்களே, ரட்சிப்பின் பூர்ணம் என் இருதயத்தை நிரப்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிங்க பிரியமானவர்களே. என் பிள்ளை எல்லா
எல்லாரோடும் சிறந்திருக்க வேண்டும். தானியேலை போல், யோசேப்பை போல் பெரிய பெயர் கொண்டு ஞானத்தில் சிறந்து ஆவியில் விசேஷித்து தனித்து நிற்க வேண்டும் என்று கரம் வைத்து ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் சொல்லி, வா என் மகளே, வா என் மகனே, இந்த வருஷம் உன்னை ஞானியாக நான் பயன்படுத்தட்டும், உன் தானந்தை பயன்படுத்தட்டும், சிறந்த ஆற்றல் கொடுக்கட்டும், எல்லாரோடையும் தனித்து நிற்கும்படி என் பிள்ளை என்ற அடையாளம் காண்பிக்கட்டும். நீ என் சாட்சியாய் பூமியின் கடைசி பரியந்தம் உன்னை அனுப்புவேன், உன்னை வைப்பேன், உன்னை பிரகாசிக்க செய்வேன். Yes, receive this wonderful Holy Spirit.